மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். நவம்பர் 30 தமிழகத்தை பெஞ்சல் புயல் தாக்கியதை அடுத்து கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களும் புதுச்சேரி யூனியன் பிரதேசமும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக அமைச்சர்களையும் துணை முதல்வர் உதயநிதியையும் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரண பணிகளை மேற்பார்வையிட அனுப்பினார். அமைச்சர்களோடு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மூத்த IAS அதிகாரியையும் நியமித்து நிவாரண பணிகளையும் மீட்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள செய்தார். இந்த வகையில்தான் கடலூர் மாவட்டத்தை பற்றி நன்கு அறிந்தவரும் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளருமான ககன்தீப் சிங் பேடியை கடலூர் மாவட்டத்துக்கு அனுப்பினார். கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே திட்ட இயக்குனர், கலெக்டர் போன்ற பொறுப்புகளில் பணியாற்றி மாவட்ட மக்களிடம் நல்ல அறிமுகம் பெற்றவர் ககன்தீப் சிங் பேடி. அது மட்டுமல்ல, சுனாமி, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போதும் அரசு துறை அதிகாரிகளை ஒருங்கிணைத்து நிவாரண பணிகளில் வேகம் காட்டியவர். இந்த அடிப்படையில் தான் ககன்தீப் சிங் பேடியை கடலூருக்கு அனுப்பினார் முதல்வர் ஸ்டாலின். டிசம்பர் 1 காலை சென்னையில் இருந்து கடலூருக்கு காரில் புறப்பட்டார் பேடி. அப்போதே கடலூர் கலெக்டர் சிபி ஆதித்ய செந்தில்குமாருக்கு போன் போட்ட ககன்தீப் சிங் பேடி மாவட்டத்தில் தாசில்தார்கள், டெப்டி தாசில்தார்கள், BDOக்கள், என்ஜினியர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள் மொத்தம் எவ்வளவு பேர் என்றும் அனைத்து அலுவலர்களின் பட்டியல் வேண்டும் என்றும் கேட்டார். பேடி கடலூர் செல்வதற்குள்ளாக அவர் கேட்ட பட்டியலை அனுப்பிவிட்டார் கலெக்டர். அன்று பகல் கடலூரை சென்றடைந்த ககன்தீப் சிங் பேடி கலெக்டருடன் ஆலோசனை நடத்தினார். மழை வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் என்னென்ன, குறிப்பாக எத்தனை கிராமங்கள் என்று கேட்க 105 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று பட்டியல் கொடுத்தார் கலெக்டர். சில மணி நேரங்களில் 2 கிராமத்துக்கு 10 அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு என 105 கிராமங்களுக்கும் 52 குழுக்களை அமைத்தார் ககன்தீப் சிங். டெபுட்டி தாசில்தார் அந்தஸ்திலான அதிகாரி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவினருக்கு ககன்தீப் சிங் முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கினார். உடனடியாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கிராமங்களுக்கு செல்லுங்கள், பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து முதலில் மக்களை வெளியேற்றி அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வையுங்கள், உடனடி தேவையான உணவு, உடை மற்றும் சுகாதார வசதிகளை செய்து கொடுங்கள், குறிப்பாக அங்கே போகும்போது உணவு, குடி தண்ணீருடனே செல்லுங்கள், எக்காரணத்தை முன்னிட்டும் மக்களிடம் கோபப்படாதீர்கள், நமக்கு இது சில நாள் வேலைதான், ஆனால் அவர்கள் வாழ்வாதாரமே போன விரக்தியில் இருப்பார்கள், அதனால் கோபத்தில் தான் இருப்பார்கள், ஆனால் மக்களிடம் நாம் பதிலுக்கு கோபப்படக்கூடாது, அவர்களுக்கு என்ன தேவையோ உடனே அவற்றை செய்து கொடுங்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ முகாம் அமைத்து சிகிச்சை கொடுங்கள் என்று அறிவுறுத்தி சுமார் 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் குழுக்களை களத்தில் இறக்கினார் ககன்தீப் சிங். நிலைமை சிக்கலானால், பெரிய உதவிகள் தேவைப்பட்டால் உடனே அழைக்குமாறும் கூறினார். உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கிராமங்களில் பணியாற்றிவிட்டு மாலை 6:30 மணிக்கு தினமும் கலெக்டர் ஆபீஸுக்கு குழுவிலிருந்து தலைமை அதிகாரி வந்து ரிப்போர்ட் தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். ககன்தீப் சிங் அமைத்த அதிகாரிகள் குழுவினர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களுக்கு தேவையான பெட்ஷீட், சாப்பாடு போன்ற வசதிகளை செய்து கொடுத்தனர். மீனவர் அமைப்புகளோடு பேசி வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு படகுகளை அனுப்பி நிவாரண பணிகளில் ஈடுபட்டனர். அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட ககன்தீப் சிங் பேடி உடனடியாக கலெக்டருடன் சேர்ந்து தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு விசிட் அடித்தார். கண்டக்காடு பகுதியில் சாலை அரிக்கப்பட்டிருந்தது. உப்பளவாடி பகுதியில் பல வீடுகளில் தண்ணீர் புகுந்து விட்டது. ஊரக வளர்ச்சித்துறையால் கட்டப்பட்ட வீடுகள் தான் அவை. இப்போது வெள்ளத்தால் பழுதடைந்திருக்கின்றன. அந்த வீடுகளுக்கு பதில் புதிய வீடுகளை கட்டித்தர ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் என்ற வகையில் உடனடியாக முடிவெடுத்து பாதிக்கப்பட்டவர்களிடமும் தெரிவித்தார். கடலூர் கலெக்டர் ஆபீஸ் எதிரே தென்பெண்ணை ஆற்றின் வடக்கு கரையில் மேல் பட்டாம்பாக்கம் பகுதியில் ஏற்பட்ட உடைப்புகள் கஸ்டம்ஸ் ரோடு அரிக்கப்பட்டு சாலையை பிளந்து விட்டது. பன்ருட்டி செம்மேடு பகுதியில் மலட்டார் பாலம் பழுது அடைந்து விட்டது. கடலூர் ஒன்றியம் குட்டியாங்குப்பம் கிராமம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை ஒட்டி அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் அமைந்திருக்கும் ஏரியில் இருந்து வரும் வாய்க்கால் கரை உடைத்து வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த தகவல் ககன்தீப் சிங்கிடம் சொல்லப்பட்டது. கூடவே அந்த ஏரி வாய்க்காலின் கரையை யார் கட்டுவது என்று தமிழக அரசு அதிகாரிகளுக்கும் புதுச்சேரி அரசு அதிகாரிகளுக்கும் இடையே பிரச்சனை இருக்கிறது. இதனாலேயே மக்கள் பாதிக்கப்படுறாங்க என்று ககன்தீப் சிங்கிடம் கூறினர். உடனடியாக சம்பந்தப்பட்ட தமிழக அதிகாரிகளை தொடர்பு கொண்ட ககன்தீப் சிங் இப்போதைக்கு போட்டி போட வேணாம், உடனடியா நாமே கரையை பலப்படுத்துவோம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் அதிகாரிகளை தொடர்பு கொண்ட ககன்தீப் சிங் பேடி தென்பெண்ணை ஆற்றின் கரை புதுச்சேரி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைந்திருக்கிறது, உங்கள் எல்லையில் இருக்கும் கரையை பலப்படுத்துங்கள் என்று கூறியிருக்கிறார். மேலும்
புதுச்சேரி அரசு அதிகாரிகளையும் நிவாரண பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளார் ககன்தீப் சிங் பேடி. இவரது இந்த அணுகுமுறை கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் இளம் அதிகாரிகள் பலரையும் வியக்க வைத்திருக்கிறது. தான் பயணித்த ஒவ்வொரு பகுதியிலும் பாதிப்பு நிலவரத்தை வீடியோ எடுத்துக் கொண்ட ககன்தீப் சிங் பேடி பாதிப்புகள் பற்றிய அறிக்கையை முதல்வருக்கு அனுப்பும் போது இந்த வீடியோ ஆதாரங்களையும் இணைத்திருக்கிறார். கடலூர் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஆற்றங்கரை உடைப்பு, 10 பாலங்கள் பழுது, கோழிகள், ஆடு மாடுகள் இறப்பு, மொத்தம் 25,000 மற்றும் வீடுகள் பாதிப்பு என மொத்த பாதிப்புகளையும் அதிகாரிகள் குழு மூலமாக துல்லியமாக அறிந்து ரிப்போர்ட் ரெடி செய்தார் ககன்தீப் சிங் பேடி. டிசம்பர் 6ஆம் தேதி மாலை வெள்ள சேதத்தை பார்வையிடும் மத்திய குழு சென்னை வந்த நிலையில் மத்திய குழுவினரை சந்திக்கும் முன்பே மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்ட அதிகாரிகளை சென்னைக்கு வரவழைத்து சந்தித்திருக்கிறார் முதல்வர். அப்போது கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட சேதம் பற்றிய அறிக்கையை வீடியோ ஆதாரங்களோடு இணைத்து கொடுத்துள்ளார் ககன்தீப் சிங் பேடி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் கடலூர் மாவட்டத்தில் சிற்சில இடங்களில் மக்கள் தெருவுக்கு வந்தாலும் பரவலாக போராட்டங்கள் இல்லை. இதற்கு காரணம் கடலூரின் தட்பவெப்பத்தை அத்துபடியாக அறிந்த ககன்தீப் சிங் பேடியின் கள ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் தான் என முதல்வர் வரை தகவல் போயிருக்கிறது என்கிறார்கள் கடலூர் மாவட்ட காவல்துறை வட்டாரத்தில். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.